உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபா இருக்கக்கூடிய சிர்ஸ்கே அவர்கள் அந்த பதவியை விட்டு நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஒரு நபர் இப்போ ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இது உக்ரைனோட அரசியல், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த யுத்தம் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா கமாண்டர் சிர்ஸ்கி அவரோட ப்ரெஷர்னால தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாற்றப்பட்டார். இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவிக்கு வேற ஒரு ஆள் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கமாண்டர் இன் சீஃபை மாற்றதுக்கான அந்த ஒரு தேவை என்னன்னு ஒரு கேள்வியும் வரும். ஆனால் அந்த கேள்வி முக்கியமானதில் மாற்றி இருக்கக்கூடிய நபர் என்ன, அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றதா. வைல்ட் பெரிஸ் ரஷ்யாவோட அமேசான் அதோட 2 வேர்ஹவுஸ்ன்றதை ரீசெண்டா உக்ரைன் தாக்கி இருந்தாங்க. இன்னைக்கு இன்னும் அடிஷனலா 2 வேர்ஹவுஸ் தாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா பதவியேற்றிருக்கக்கூடிய கமாண்டர் இன் சீஃப் புதின் அவர்களுக்கு நேரடியா ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. இங்க பாருங்க, உக்ரைன் இதுக்கப்புறம் அவங்களோட கவுண்டர் அஃபென்சிவ்ன்றதை கம்ப்ளீட்டா மாற்ற போறாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரஷ்யா மேல அந்த வார் எஃபெக்டை காமிக்கிறதுக்கு, எப்படியெல்லாம் இந்த யுத்தம் கஷ்டத்தை கொடுக்குதுன்ற காமிக்கிறதுக்காக அதிகப்படியான தாக்குதல் நடத்தப்படும்ன்றதையும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்டது ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கிய தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. என்னடா நீயும் குட்டி கதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, இல்லை அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துரும், அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒன்லைனில் சொல்லணும்னா, உக்ரைனோட உளவுத்துறை ரொம்ப முக்கியமான ஒரு அட்டம்ப்டை சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ரஷ்யாவோட செக்யூரிட்டி சர்வீசஸ் அந்த ஒரு முக்கியமான நபர் அவரை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஒரு கார் பாம், ஜிபிஎஸ் ட்ராக்கர் இன்ஸ்டால் பண்ண போகிறதா சொல்லி ஒரு கார் பாம்பை வந்து அவரோட காரில் பொறுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அட்டம்ப்ட் முடியறதுக்கு முன்னாடியே அவரை பிடிச்சி ரஷ்யாவோட உளவுத்துறை தூக்கிறாங்க. இவர் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் வந்து இந்த நிகழ்வோட தொடர்புடைய 8 நபர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்பட்டு இருக்கு. இன்னும் எக்ஸாக்டான டீடைல்ஸ் தெரியல. ஆனால் இப்போ வந்த வரைக்கும் அந்த முதல் கட்ட தகவல்கள் ரஷ்யாவிலேருந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த பெயர் குறிப்பிடப்படாத ஒரு ரஷ்யாவோட செக்யூரிட்டி சர்வீசஸ் சார்ந்த ஒரு அதிகாரி, அவரோட பர்சனல் கார், ஏன்னா அஃபிஷியலாக அவங்க பயன்படுத்தக்கூடிய கார்களுக்கும் அவரோட வீட்டில் இருக்கவங்க பயன்படுத்தக்கூடிய கார்களுக்கும் வித்தியாசமானது இருக்கு. அப்படி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்தக்கூடிய காரில் ஜிபிஎஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த ஜிபிஎஸ்ஸை மாற்றுறதுக்காக அது சம்மந்தப்பட்ட சர்வீஸில் விட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஜிபிஎஸ் செட் பண்ணுறதுக்கான அந்த நபர்கள் இல்லை அதற்கான பொறுப்பு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி இதில் உக்ரைனோட உளவுத்துறை எப்படியோ நுழைஞ்சிருக்காங்க. அந்த நிறுவனம் மூலமா உள்ள வந்தாங்களா இல்லை ஆல்ரெடி அந்த ஏஜென்ட்ஸ் இருந்தாங்களான்னு தெரியல. அந்த டிராப்ல எப்படியாச்சும் இவரை விழ வச்சணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு பகுதியா இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ்ன்றதை செட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல நாங்கள் வந்து மாற்றி தரோம்னு சொல்லி இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மாத்திரதா பேச்சு நடந்து போயிருக்கு. இதில் என்ன ட்விஸ்ட் நடந்துருச்சுன்னா, கடைசியில் அந்த காரில் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கை செட் பண்ணக்கூடிய அந்த முடிவு கைவிடப்பட்டிருக்கு. சரி, ஓகே, அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு அந்த அதிகாரி வந்ததுக்கு அப்புறமா இந்த கம்யூனிகேஷன் ஆஃபீஸில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி வேணாம், ஜிபிஎஸ் இன்ஸ்டாலேஷன் இப்போ வேணான்னு. ஆனால் இது தெரியாமல் ஆல்ரெடி உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி உக்ரைனோட உளவாளிகள் இதில் உள்ள நுழைஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. அந்த காரில் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிவைஸ் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்க அத்தனை நபர்களையும் இப்போ ரஷ்யா கைது பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இது மாறி இருக்கு. அதுவும் நடந்திருக்கக்கூடிய அந்த நேரம் தான். காரணம் என்னன்னா, உக்ரைனோட அரசியல் சூழ்நிலை இப்போ முன்ன மாதிரி இல்லை. டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாற்றப்பட்டிருக்கார். அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரோட மாறுதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணமா இருந்த கமாண்டர் இன் சீஃப் அலெக்சாண்டர் சிர்ஸ்கே அவர்களும் மாற்றப்பட்டிருக்கார். இப்போ அவரை ரீப்ளேஸ் பண்ணி மெக்கலோ டெபாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் ரொம்ப வந்து ஜெலன்ஸ்கியோட க்ளோஸ் அசோசியேட்டா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ கமாண்டர் இன் சீஃபா பதவி ஏற்று இருக்காரு. நல்லா நினைச்சு பாருங்க, புதுசா ஒரு கமாண்டர் இன் சீஃப் வராரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாறுறாரு. அப்போ அந்த டைமில் ரஷ்யாக்குள்ளே இப்படி ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்திருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு பூஸ்டப் ஆயிருக்கும், இல்லை எந்த அளவுக்கு அது உக்ரைனோட பேரை வெளியில் நல்லா ஏற்றி காமிச்சிருக்கும். ஆனால் அந்த ஒரு முயற்சி இப்போ ரஷ்யானால் முறியடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு தொடக்கம் மட்டும்தான். ஏன்னா இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய கமாண்டர் இன் சீஃப் இதுக்கு முன்னாடி இருந்தவரோட ரொம்ப கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்கல்ல, நம்ம வந்து எந்த அளவுக்கு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த ஹீட்டை வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணணும், ரொம்ப வந்து அந்த ப்ரோ நேஷனாக இருக்கவங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கவர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் முக்கியமான பல டெசிஷன்ஸ்ல ஜெலன்ஸ்கி எடுக்கக்கூடிய சில முடிவுகளில் இவரோட பங்கு இருந்ததாகவும், போரிஸ் ஜான்சனை மீட் பண்ணாங்கல்ல, இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தப்போ உள்ள வந்து அவர் அந்த ஆட்டத்தை கலைச்சு விட்டது, அது வரைக்கும் இவரோட இன்வால்மெண்ட் இருந்ததா செய்திகளானது வந்திருக்கு. ஸோ வரப்போற நாட்கள் ரஷ்யாவுக்கு சில கடினமான நாட்கள் இருக்கலாம். அதோட ட்ரைலர் இப்போ காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃபீஸில் வந்து அவர் பதவியேற்றதுக்கு அப்புறமா முக்கியமான முதல் அறிவிப்பே கவுண்டர் ஆஃபென்சிவ்ன்றதை ரேம்ப் அப் பண்ண போகிறோம். இந்த கவுண்டர் ஆஃபென்சிவ்ன்றது ஃப்ரண்ட் லைனில் மட்டும் நடக்க போகிறது கிடையாது. யுத்தம் இப்போ எந்த இடத்துல நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துல நடக்க போகிறது மட்டும் கிடையாது, ரஷ்யாவுக்கு உள்ளேயும் நடக்கும். ரஷ்யா
அவங்களோட வார் மிஷனுக்கு என்னென்னலாம் ஃபீட் பண்ணுதோ, என்னென்னலாம் ரஷ்யாவுக்கு உதவியாக இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் தாக்குவோம்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, இன்றைக்கி அவங்களோட எக்கானமியை ஸ்டேபிள் பண்ணுறதுல கொஞ்சம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா இந்த காமர்ஸ் தான். அதுவும் ரஷ்யாவோட அமேசான் அழைக்கப்படக்கூடிய வைல்ட் பெரிஸோட 2 முக்கியமான வேர் ஹவுசஸ் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கு. ஸ்டெவரோப்ரால் கிராயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வேர் ஹவுஸ் தாக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி கிரஸ்னோடார் ரீஜனில் இருக்கக்கூடிய இன்னொரு வேர் ஹவுஸும் தாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் நல்ல வேலையை பார்த்தோன்னா எந்த விதமான உயிரிழப்புகளும் கிடையாது. ஆனால் இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு. 5 நபர்கள் இப்போதைக்கு 2 வேர் ஹவுஸும் சேர்த்து 5 நபர்கள் காயமடைந்ததாக சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மணி நேரத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. இன்னமும் அந்த தீயை ரஷ்யானால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ பெரிய ஒரு மேசிவான ஸ்ட்ரைக். இதில் மிசைல்ஸை உக்ரைன் பயன்படுத்தினதா செய்திகள் இல்லை. ஆனால் மொத்தமாக 30க்கும் அதிகமான ட்ரோன்கள் இந்த வேர் ஹவுசஸை நோக்கி ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. அதில் அதிகபட்சமாக 22 ட்ரோன்கள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 8 ட்ரோன்களில் நெவினோமிஸ்க் அந்த வேர் ஹவுஸில் 5 ட்ரோன்களும், கிரஸ்னோடாரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேர் ஹவுஸில் 3 ட்ரோன்களும் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தினதா செய்தியிலானது வந்திருக்கு. சில விஷுவல்ஸை பார்க்குறப்போ அந்த ட்ரோன்கள் போயிட்டு மேலே மோதுறதும் தெரியுது. இது ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவு தான். ஏன்னா இது சைக்காலஜிக்கல் யுத்தம்ன்றதையும் தாண்டி இதை டைரக்டாக ஒரு கன்சியூமரோட டோர் வரைக்கும் இந்த ஒரு இஷ்யூவை கொண்டு போயிட்டு இந்த போர்னால இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்றதை கொண்டு போய் விட்டுரும். முதல்ல உக்ரைன் என்ன பண்ணாங்க, ரஷ்யாவோட ரிஃபைனரிஸை அடித்தாங்க. பெருசாக அதில் சக்ஸஸ் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு அவங்க நினச்சதை நடத்த முடிஞ்சது. அடுத்ததாக ரஷ்யாவோட பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. கிரீமியாவில் அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கப்போ அதுக்கப்புறமா அதை ஸ்டேபிள் பண்ண நினைக்கிறப்போ சிஎஃப் அசோவில் தாக்குதல் நடந்துச்சு. ஸோ ரஷ்யா ஒவ்வொன்றத்தையும் சரி ஓகே நீ இதெல்லாம் பண்ணுறியா, என்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு என்னால் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்னு காமிக்கிறப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்றதை உக்ரைன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உக்ரைன் இந்த அளவுக்கு பண்ணுறப்போ ரஷ்யா அதுக்கு ஈக்குவலாக பண்ணோம்ல. ஒடிசா துறைமுகத்தில் இனி ஒரு நாளில் மட்டுமே 150 கண்டெய்னர்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த 150 கண்டெய்னரில் என்ன இருக்க போகுது, இல்லை விவசாய பொருட்கள் எதுவும் இருக்கானா, அந்த இடத்துல தான் பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்குது. ரஷ்யா சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 150 கண்டெய்னர்களில் வெப்பன்ஸ் தான் இருந்துச்சு. அதுவும் இதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க மிசைலை பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 38 ட்ரோன்கள், 5 P-800 ஆனிக்ஸ் ஏவுகணைகள் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே போர்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கப்பலின் மீதும், கார்கோ கப்பலின் மீதும் தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் இதில் இன்ஜுரிஸ் லிஸ்ட்டை பற்றி எதுவும் தெரியல. ஏன்னா அதில் லோடிங் அன்லோடிங் எந்த ப்ராசஸும் நடக்காமல் அது ரஷ்யன் ஸ்ட்ரைக்ஸுக்கு பயந்து அந்த கப்பல் அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டதுனால எந்த விதமான காயமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 150 கண்டெய்னர்கள் அடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறல, அதில் வெப்பன்ஸ் இருந்தால் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எதுவும் இருக்கா? ஏன்னா ஒரு துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுதுன்னா நம்மளால் எல்லாத்தையுமே அதில் வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா உக்ரைன் அவங்க வெடிப்பொருட்களையோ எல்லாத்தையும் அந்த இடத்துல பயன்படுத்த போகிறது கிடையாது. கொஞ்சம் ஒரு 10% கிரெயின்ஸ் வந்தாலும் 90% வெப்பன்ஸ் வருது, இல்லை 90% கிரெயின்ஸ் வந்தாலும் 10% வெப்பன்ஸ் வருது. அந்த மாதிரி மாறி மாறி தான் இருக்க போகுது. பெரும்பான்மையாக ஆயுதங்கள் வருது, அதை யாரும் மறுக்கவும் முடியாது. அப்படி இருக்கப்போ ரஷ்யா இதை கிளைம் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா இருக்கு. அதோட சில இமேஜஸும் வெளியில் வந்திருக்கு. நாசாவோட செயற்கைக்கோள்கள் இன்னைக்கு ரஷ்யா இந்த ஸ்ட்ரைக்கை நடத்தினதா சொல்லக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒடேசா துறைமுகத்தை சுற்றி சுமார் ஒரு 3 சதுர கிலோமீட்டர் சுற்றியுள்ள பரப்பளவுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஹீட் சிக்னேச்சரை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஹீட் சிக்னேச்சர் பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனால, அதாவது ஒரு அம்யூனிஷன் டிப்போட் வெடிச்சா எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்குமோ, எந்த அளவுக்கு ஹீட் சிக்னேச்சர் வெளியாகுமோ, அந்த வெப்ப அலைகள் எந்த அளவுக்கு வெளியாகுமோ, வெப்ப கதிர்வீச்சு எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு இந்த ஹீட் சிக்னேச்சர்ஸ் இருந்திருக்கு. இன்னும் தோராயமாக சொல்லணும்னா ஒரு 100 டன்னுக்கும் அதிகமான வெடிமருந்துகள் ஒரே இடத்துல வச்சு ஃபயர் பண்ணப்பட்டா எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அது கொடுக்குமோ அந்த அளவுக்கு வெப்பமானது இருந்ததா உறுதிப்படுத்து. அப்போ 150 கண்டெய்னர்ஸ்ல அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாவது இந்த இடத்துல வெப்பன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இதுல இன்னைக்கு நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, இந்த உள்ள ஃபயர் பண்ணாங்கல்ல P-800 ஆனிக்ஸ், இதுல 2 ஏவுகணைகளுக்கும் அதிகமாக நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்றதையும் உக்ரைன் ஒரு கிளைமா வச்சிருக்காங்க. இது இன்டர்செப்ட் பண்றது பாசிபிளா இம்பாசிபிளான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டாபிக் போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டியை நம்ம செக் பண்ணணும். ஏன்னா 38 ட்ரோன்கள் வரைக்கும் உள்ள போனதா சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல ரஷ்யானால கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இங்க சில டெலிகிராம் குரூப்ஸ் மற்றும் எம்ஓடியோட தொடர்புடைய சில பக்கங்கள்ல செய்திகள் வந்தது. முதல்ல 30ன்னாங்க, அதுக்கப்புறமா லாஸ்ட் கவுண்ட் பார்த்தோம்னா 38 சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணிக்கைக்கு வந்துச்சு. அந்த 38 ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்ணதை பத்தி எந்த விதமான டேட்டாவும் கிடையாது. அப்போ ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்ணாம மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிருக்கன்றப்போ இதை நம்புறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. ஆனா ஒரு ஏவுகணை பார்த்தோன்னா அந்த துறைமுகத்தோட அந்த கண்டெய்னர் ஜோனுக்கு வெளியில விழுந்திருக்கு. பெரிய ஒரு இம்பாக்ட். P-800 ஆனிக்ஸ்னால இவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தை ஏற்படுத்த முடியுமான்றது இப்பதான் தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் கூட நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப பெரிய பள்ளம் மாதிரி ஏற்பட்டிருக்கு, கிரேட்டர் மாதிரி. இதை இந்த மிசைல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு. ஆனால் அந்த ஒரு மிசைல் தான் தாக்கியிருக்கு. அதிவேகத்தில் போயிட்டு அந்த இடத்துல மோதுறப்போ, அது தரையில் மோதுறப்போ அவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தை அந்த இடத்துல அது உருவாக்கியிருக்கு. ஸோ ஒடேசா துறைமுகத்தை ரஷ்யா விட போகிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அது நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்கில் ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு நடுவில் ஈரான்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ரேடார், லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடாராக இருக்கக்கூடிய FP017 ரேடார் குவைத்தில் இருக்கக்கூடிய அஹ்மத் அல் ஜபர்
அந்த ஒரு ஏர்பேஸில் வச்சு டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. அதற்கான சேட்டலைட் இமேஜ் வெளியில் வந்திருக்கு. இது யூஎஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரேடார் நெட்வொர்க். ஏன்னா இதோட மேக்ஸிமம் ட்ராக்கிங் அண்ட் ஃபைண்டிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோன்னா 450 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் 450 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய ஒரு இலக்கையும் இதனால் கண்டுபிடிக்க முடியும். ஒரே நேரத்தில் வந்து பல்வேறு விதமான டார்கெட்ஸ் இதனால் ட்ராக் பண்ண முடியும். அதை ஈரானோட ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் அமெரிக்கா இழந்திருக்காங்க. இது ஈரானோட அந்த கோஸ்டல் பகுதிகளை கண்காணிக்கிறதுலையும் ஈரானோட அந்த முக்கியமான சில மிசைல்ஸோட லான்ச்சையும் டிடெக்ட் பண்ணுறத அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஏன்னா அந்த ரேடார் நெட்வொர்க்கோட முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருக்கிறது. ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய அந்த மோதலில் ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் மூலமா ஈரான் அமெரிக்காவுக்கான சில டேமேஜஸாக கொடுக்குறாங்க. இது உடனடியாக ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட லாங் டேர்மில் இதோட பாதிப்பு இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த யுத்தமானது நீளுதுன்னா ஒவ்வொரு நாளும் ஈரானோட ஸ்ட்ரைக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மிசைல்ஸ் லான்ச் ஆகுது, எவ்வளோ வந்து உள்ள இன்கமிங் டார்கெட்ஸ் வருதுன்றதை கண்டுபிடிக்கிறது அமெரிக்காவுக்கு சில சிரமங்களானது ஏற்படும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஈரானும் குறிப்பிட்ட சில வகையான ரேடார்ஸ் மட்டுமே டார்கெட் பண்ணாங்க. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இதுவும் சேர்ந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக பார்த்தோன்னா ஒடேசா துறைமுகத்தில் மிகப்பெரிய ஒரு அமினிஷன் ரிசர்வை ரஷ்யா டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் உக்ரைனும் கம்முனில் புதுசாக பதவியேற்ற நபர்கள் பதவிக்கு வந்ததுக்கப்புறமா ரஷ்யாவுக்கு அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண வைப்போம்னு அவங்களோட ஸ்டைலில் அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடந்த சம்பவம் ஈரான் பண்ணக்கூடிய அந்த ஒரு தாக்குதல். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். குறிப்பாக அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடந்தது. அடுத்த வீடியோவில் காண்போம். அதுவரை உங்கள் விடுபடுது உங்கள் ஆர்கே.